ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இடியாப்பம் வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து நிறைய ரெடிமேட் மாவு எல்லாமே வந்துருச்சு. ஈஸியாக செய்கிற மெத்தட் நிறைய இருக்குது. இருந்தாலும் நாங்கள் எங்கள் வீட்டில் எப்படி செய்கிறோங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நான் அதுக்காக ஆல்ரெடி இட்லி அரிசியெல்லாம் ஊற வச்சு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதை நல்லா அரைச்சி மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு இந்த மாவை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மாவு நல்லா புளிகிற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை உலக்கில் போட்டு புளிஞ்சால் ஈஸியாக இருக்கும். நல்லா புளிஞ்சு வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பராக இடியாப்பம் வந்து நமக்கு ரெடி ஆயிருங்க. இது வந்து கொஞ்சம் வேலை அதிகம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். உண்மையிலே கொஞ்சம் வேலை அதிகம் தான். ஆனால் நாங்கள் இப்படி செஞ்சு பழகினனால இப்போ வரைக்கும் இப்படி தான் செஞ்சிட்ருக்கோம். இதுக்கு வந்து சைடிஷ்ஷாக நிறைய தேங்காய் பால், குருமா அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. இருந்தாலும் நாங்கள் எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதுக்காக கொஞ்சம் எண்ணெய் காய வச்சு அது கூட கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சம் தாளிப்புக்காக வத்தல் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு கொஞ்சம் வெங்காயத்தையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இது வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் மஞ்சப்பொடி, காயப்பொடியும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம இது கூட கொஞ்சமாக புளித்தண்ணி சேர்க்க போகிறாங்க. புளித்தண்ணி வந்து நான் ஆல்ரெடி புளி ஊற வச்சுருக்கேன். அந்த புளியை நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு இந்த புளித்தண்ணி இது கூட சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த புளித்தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதித்து வத்துற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இது கொதிக்கிற கேப்பில் நம்ம வேக வச்சுருந்த இடியாப்பத்தை நல்லா உதுத்து விட்டு இந்த தாளிப்பையும் அது கூட சேர்த்து நம்ம கிளறும்போது அது நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸ்பைஸியாகவும் இருக்கும். இப்படி ஒரு செட் பண்ணிவிட்டு இன்னொரு செட் எப்படி பண்ணுவோன்னா இடியாப்பத்து கூட கொஞ்சம் சீனி, தேங்காய் பூவையும் சேர்த்து அதை நல்லா கிளறி அந்த இது எதுக்கு பண்ணுறோன்னா ஒரு ஸ்வீட்னஸ்க்காக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அப்படியும் ஒன்று ட்ரை பண்ணிவிட்டு இப்படி தாங்க செய்வோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.